வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர் கல்யாணங்கள்ல எத்தனையோ சடங்குகள் இருந்தாலும் அந்த கெட்டி மேளம் சத்தத்தோட மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு மந்திரம் ஒலிக்கும்போது வர்ற சிலிர்ப்பே தனிதான். ஆனா அந்த மந்திரத்துக்குள்ள இவ்ளோ அழகான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அந்த மந்திரத்தோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னா மங்களமான இந்த திருமாங்கல்ய கயிற்றினால் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. மம ஜீவன ஹேத்துனா. இதோட அர்த்தம் என் உயிர் வாழ்வதற்கான ஆதாரமே நீதான் அப்படின்னு மணமகன் மணமகளை பார்த்து சொல்றாரு. கண்டே பத்னாமி சுபகே. மங்களமானவளே, உன் கழுத்தில் இதை நான் கட்டுகிறேன். கடைசியா துவம் ஜீவ சரதக சதம். அதாவது நாம 2 பேரும் 100 வருஷம் எல்லா நலன்களோடவும் ஒன்னா வாழணும்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, இனிமே என் வாழ்வின் ஆதாரமே நீதான், நாம 100 வருஷம் பிரியாம இருக்கணும்னு ஒரு ஆண் தன் மனைவிக்கு கொடுக்கிற வாக்குறுதி தான் இந்த மந்திரம். தாலி கட்டும்போது ஏன் 3 முடிச்சு போடுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல் முடிச்சு மணமகன் தன் மனைவிக்கு தரும் வாக்குறுதி, உன்னை என் பாதியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இரண்டாவது முடிச்சு மணமகனின் குடும்பத்தினர் மணமகளை தங்கள் குடும்பத்தில் ஒருத்தியா ஏத்துக்கிறத குறிக்குது. மூன்றாவது முடிச்சு தெய்வமே எங்களை ஆசிர்வதிச்சு வழி நடத்துங்க அப்படின்னு இறைவன் கிட்ட வைக்கிற வேண்டுதல். இது வெறும் கயிறு இல்ல, ஒரு ஆணின் வாழ்க்கையை ஒரு பெண்ணின் புண்ணியத்தோட இணைக்கிற ஒரு புனிதமான பாலம். நம்மள பல பேர் இது வேதத்துல இருக்குன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, இது பிற்காலத்துல வந்த சௌனக ஸ்மிருதி மாதிரியான நூல்கள்ல இருந்து வந்தது. நம்ம முன்னோர்கள் காலப்போக்குல இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது அப்படிங்கறதுனால இத திருமணத்தோட ஒரு முக்கிய அங்கமா மாத்திட்டாங்க. நம்ம கலாச்சாரம் எவ்வளவு அழகா பரிணாமம் அடைஞ்சிருக்கு பாருங்க. 100 வருஷம் ஒன்னா வாழணும்னு அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வரி இன்னைக்கு வரைக்கும் பல கோடி குடும்பங்களை தாங்கி பிடிக்குது. அன்பு, நம்பிக்கை, விட்டு கொடுத்தல், இதுதான் இந்த மந்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். உங்க திருமண வாழ்க்கை 100 ஆண்டு காலம் மங்களமாயிருக்க என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்புக்குரியவங்களோட இத பகிர்ந்துக்கோங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். நன்றி.